அருமையான நண்பர்களே, ஒரு சிறுவர் பூங்கா. சனி, ஞாயிறு ஆனாலே அங்க பயங்கரமா கூட்டம் இருக்கும். இந்த குட்டி பிள்ளைங்கலாம் அதிகமாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது பெரியவர்களும் சாப்பிடுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அந்த ஐஸ்கிரீம் கப் இருக்கு பார்த்தீங்களா, அத அங்கேயே போட்டுருவாங்க. சாப்பிடுறது, போடுறது இப்படி இருக்கும். குப்பை அதிகமாயிரும். இதுக்கு முடிவு எப்படியாவது கொண்டு வந்துருன்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டாரு. அதாவது நிறைய பேர் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களே அதை சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, உள்ள நிறைய குட்டி பிள்ளைங்களாம் வந்தோடனே, பாப்பா நீ இப்படி இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நீ அங்கேயும் போட்டுட்டு இருக்கிறீங்க, குப்பை அதிகமாக இருக்குது, அதாவது இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், நீ என்ன சொல்கிற அப்படின்னா, குட்டி பிள்ளைங்க தானே சார், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அங்கே அப்படி தான் போடுவாங்க, அதுக்கு அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அந்த குட்டி பிள்ளை சொல்லிட்டு போயிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டாங்க. அவரு பார்த்தா ஒரு நல்ல டிப்டாப்பாக ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி இருந்தார். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இப்படி சாப்பிட்டுட்டு டப்பாவை கீழே போடுறவங்களுக்கு 500 ஃபைன் பண்ணுங்க, சரியாயிரும் அப்படின்னு இருக்கிறாரு. என்னடா இது 500 ஃபைன் பண்ணால் எப்படி இருக்கும்னா, இல்லை நீங்கள் 500 ஃபைன் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்லி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்ல ஒரு பெரியவர் வந்து நல்லா டை கட்டி டிப்டாப்பாக அவர் வர்றாரு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றேன், நான் வந்து சொல்கிறேன், நான் அதுக்கு நல்ல ஒரு முடிவு கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். சார் நீங்கள் என்ன மாற்று ஏதாவது சொல்ல போகிறீங்களான்னு ஒன்று சார், நான் புதுசாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சார் அப்படின்னா அவர் கையிலேருந்து இப்படி ஒன்று அப்படி காட்டினார். இதுதாங்க கோன் ஐஸ். அதாவது நீங்கள் கப்பில் வைக்கிற சாப்பிட்ற ஐஸ் வந்து சாப்பிட்டுன்னு சொன்னால் டப்பாவை கீழே போடுறாங்க, குப்பை அதிகமாக வருதுல, இது கோன் ஐஸு. இந்த கோன் வந்து அப்பள வகையை கூட சேர்ந்தது. ஆகையினால நீங்கள் வந்து தைரியமாக என்ன செய்யலாம், ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு இந்த அப்பளம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் சாப்பிட்றலாம், அது ருசியாகவும் இருக்கும். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, கீழே யாரும் குப்பையை போட மாட்டாங்க. அதனால இதுதான் இது சரியான ஒரு இது அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாகி போச்சு. பரவாயில்லையே, இப்படி ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அருமையானவர்களே, வேதத்தில் அருமையாக ஒரு வசனம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்றைக்கு ஆலோசனை அதிகமாக தேவைப்படுகிறது. ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. நன்றி. காட் பிளஸ் யூ.